ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஸ்வீட் கார்ன் ரைஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பாருங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அந்த ஸ்வீட் கார்ன் ரைஸுக்கு வந்து என்னென்ன தேவையான பொருட்கள் எப்படிலாம் செய்கிறேன், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது அதை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஓகே, நம்ம வாங்கின ஸ்வீட் கார்ன் இது தான். இதை நம்ம இப்போ வந்து இந்த தோலெல்லாம் பிச்சு எடுத்துடலாம். எப்படி எவ்வளோ அழகாக முத்து முத்தாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் ரெண்டுமே தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம 2 காணையும் வந்து கழுவிடலாம். நல்லா கழுவிட்டு ஒவ்வொருத்தவங்க இப்படியே குக்கரில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு இப்படி வேக வைப்பாங்க. ஆனால் இப்படி வேக வைக்கிறது சத்து இல்லை. ஏன்னா இதில் உள்ள சத்தெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும். அதனால் இப்படி வேக வச்சா சத்து கிடையாது. நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து தட்டு வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது மேலே இந்த மாதிரி தட்டு வச்சு, இந்த தட்டில் வந்து ஓட்டையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், ஓட்டையாக இருக்கா, இந்த மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து தட்டு வச்சதுக்கப்புறமேட்டு 2 ஸ்வீட் கார்னை எடுத்து இந்த மாதிரி தான் வச்சு நம்ம அவிக்கணும். இது கூட வந்து மேலே வந்து இந்த மாதிரி தூள் உப்பு, நைஸ் உப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து சுற்றி தடவிட்டோம்னா எங்கேயும் உப்பும் அப்ளை ஆகிடும். நல்லா வந்து வேந்துடும். இதில் உள்ள சத்து தண்ணியெல்லாம் எதுவுமே போகாது. நல்லா வந்து நம்மளுக்கு சூடு ஆவிலாம் வந்துடும். இப்படி நல்லா உப்பு வேணுங்கிற அளவுக்கு வந்து தடவிட்டுக்கோங்க. ஏன்னா ஒரே இடத்துல தடவினீங்கன்னா வந்து கறிக்கும். இப்படி சுற்றி தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நம்ம உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் மூடியை வச்சு நல்லா மூடியை வேக விட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம எப்படி இருக்கணும் ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோடது சூப்பராக வந்து வேந்துருச்சு. இப்போ வந்து லைட்டாக ஹீட்டாக இருக்குது. நம்ம வந்து துணி வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட கார்ன். வந்து இந்த மாதிரி எடுக்கிறத வச்சு நம்ம வந்து ஈஸியாக எடுத்துடலாம். டைட்டாக இருக்கு. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு இதை நம்ம வந்து உரிச்சிட்டு இதில் உள்ளதெல்லாம் உதிர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து உதிரியாக எடுத்து வச்சுக்கணும். இதுலேருந்து நம்ம வந்து உதிரியாக எடுத்து தான் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஓகே, பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு எடுத்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்திக்கலாம். கடுகு சேர்த்து இது செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் செஞ்ச மெத்தடில் தான் நீங்கள் அவிப்பீங்களா அவிக்க மாட்டிங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமேட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுக்கலாம், அதை சேர்த்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி பெருசாகவே பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நேராக கீரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுலாம். இப்போ இந்த மாதிரி வெங்காயம் வதங்கையிலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் சேர்த்துட்டு இது கூடயே வந்து அதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கலையே அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நல்லா கிளறி வச்சுட்டு நம்ம ஒரு கப்பு அளவுக்கு வந்து ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம். அந்த ரைஸை தான் இப்போ சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஸ்வீட் கார்னெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கடிச்சிட்டு போட்டுருவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாக வந்து சாப்பாட்டில் இருக்கனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுதான் நம்மளுடைய ஸ்வீட் கார்ன் ரைஸ். சூப்பராக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு டிஃபனுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் பண்ணி கொடுக்கலாம். நம்மளோட ஸ்வீட் கார்ன் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆச்சு. உங்களுக்கு ஸ்வீட் கார்ன் பிடிக்குமா இல்லை வெறும் சோளம், நாட்டு சோளம்னு சொல்லுவாங்களே, அது பிடிக்குமா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.